ஆ ஹாய் ஹலோ நண்பா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, போர்ச்சின் டெல்லி மின்சஸ் மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும் நண்பா. பிறந்த நாள் போஸ்ட்டும் போட்டிருந்தேன். நிறைய பேர் வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலையும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன ப்ரோ வீடியோ லேட் அப்படின்ற மாரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. டக்குனு வீடியோ போடியா? எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கிற? லாங் டைம் ஆகுது எபிசோட போட்டு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்ன விளக்கம்னா வந்து போர்ச்சின் டெல்லி மின்சஸ் மான்கா வந்து ஆன்கோயிங். சாப்டர் ரிலீஸ் ஆயினா தான் எடுத்து போடலாம். ஒரு சாப்டர் ரிலீஸ் ஆகி எடுத்து போட்டோம்னா அது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படி வீடியோ வந்துரு. லாங் வீடியோ போட்டால் தான் வியூஸும் போகுது. நீங்களும் பார்க்குறீங்க. 3 சாப்டர் வந்தது பிறகு எடுத்து போடல மொத்தமா. ஒரு 10 நிமிஷமோ இல்லாட்டி ஒரு 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ. அதில் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வேற வேற வீடியோவில் நம்ம சேனலில் போட்ட எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க பொறுமையாக. போர்ச்சின் டெல்லி பிரின்சஸ் மான்கா வந்து அடுத்த சாப்டர் ரிலீஸ் ஆயினா தான் அடுத்த எபிசோட் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். இப்போ வாங்க வள பேசிட்டு இருக்காம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரையும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அதில் வச்சுக்கலுங்க. அப்போ நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க நண்பா எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஹோலி பவரை பயன்படுத்தினதால நம்ம ஹீரோயின் உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பா. அப்போ நம்ம ஹீரோயினை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து கவனிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம பட்லர் என்ட்ரியை கொடுத்துருப்பாரு. மேடம் உங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வேண்டிய ஒத்த குடியில் ஒரு ஆள் வந்து காத்துக்கிட்டு இருக்கி மேடம் அப்படின்ற மாதிரி பட்லர் வருவார். நம்ம ஹீரோயின் பாப்பா யார் அது என்னைய கூப்பிட வந்தால் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் யோசிப்பா. அப்புறம் சரி போய் பார்க்கலான்ட்டு போவா. பார்த்தா அந்த போப் இருக்கார். அவர் வந்திருப்பார் அந்த டெம்பிள்ல இருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக. அந்த போப்பே நேரில் வந்திருப்பார். அப்போ நம்ம ஹீரோயினும் பாப்பா என்ன சொல்ல போறாங்க பார்த்தா அந்த போப் மட்டும் வந்திருக்க மாட்டார். ஏகப்பட்ட பிரீஸ்டையும் கூட்டிட்டு தான் வந்திருப்பார் கையோட. எப்படின்னாலும் இன்றைக்கு நம்ம ஹீரோயினை அந்த டெம்பிளுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும்னு அப்போ அவை மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். அந்த ஒரு நாணயத்துல 2 பக்கம் பலகம் டெம்பிள் செயின்டர்ஸ் 2 பேரும். அந்த டெம்பிள் வந்து போப்புற கட்டுப்பாட்டுலாம் இயங்குது. இப்போ ஒரு டெம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ப்ரீஸ்ட் இருப்பாங்க, போப் இருப்பாங்க, செயின்டர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. அந்த டெம்பிள்ற மொத்த அத்தாரிட்டியும் அந்த போப்புற கையிலாம் இருக்கு. ஆனால் அந்த போப்பை செயின்டர்ஸுக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பார். அதான் வளமையாக நடக்கிறது. இப்போ நம்ம ஹீரோயின்ற எம்பேர்ல வந்து பெஸ்ட் செயின்டர்ஸ் நம்மட அரீனா அவ வந்து இறந்துட்டா. அவ இறந்ததுக்கு பிறகு யாரும் செயின்டர்ஸ் ஆகலை. அதால அந்த போப்புற கட்டுப்பாடுலாம் இருந்துச்சு அந்த டெம்பிள் மொத்தமா. அந்த போப் நினைச்சது அங்கே சட்டம். அப்படி மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு மாதிரி நம்ம ஹீரோயின் செயின்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டான்டா. அப்போ அந்த போப்புக்கு வேலை இல்லாமல் போயிரும். அதெல்லாம் அந்த பைப்பில் இப்போ நம்ம ஹீரோயினை கட்டுப்படுத்தலாம்னு நினைக்கிட்டு இருக்கான். ஒரு பப்பட் மாதிரி நம்ம சொல்றதெல்லாம் அவ செய்யணும் அப்படின்ற மாதிரி கட்டுப்படுத்திடலாம். இவ யாரு இவெல்லாம் கட்டுப்படுத்துற வெறும் வேலை அப்படின்ற மாதிரி அந்த ஆள் வந்திருப்பான் நம்ம ஹீரோயினை பார்க்கலாண்டு. அப்போ அவங்களாம் ஒன்றும் பண்ணது ப்ரோ. அங்கே உள்ள பிரிஸ்ட் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் நாங்கள் கமலியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு செயின்டர்ஸ் அப்படின்ற மாதிரியும் பக்கத்தில் சேர்த்துக்கிறான் அந்த போப். அப்போ அங்கே உள்ளாக்கள்லாம் பேசுறாங்க ப்ளீஸ் எங்களோட வந்துருங்க. இன்னொருத்தன் சொல்றான் ஆமா அது கரெக்ட் தான். நீங்க வாரது வந்து எங்களுக்கு ஹானரா இருக்கீங்க. நாங்க உங்களை எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம். பத்திரமா உங்களை டெம்பிளுக்கு கூட்டிட்டு போக நீங்க வந்துருங்க அப்படின்னு மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். அவனால் வந்து ஃபுல் டிராவல் எக்ஸ்பென்சிவையும் அவனாலே பார்த்துக்கிடுறோம். நீங்க வந்தா மட்டும் போதும் உங்களை அல்லாக்கா தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வலிஞ்சு வலிஞ்சு பேசுறான் பஃபியமா நம்ம ஹீரோயினை வந்து அவங்களோட கூட்டிட்டு போறதுலேயே ஒத்த முடிவா இருக்காங்க. இப்போ இந்த செயின்டர்ஸ் வந்து திரும்ப வந்துட்டாங்கன்றதால அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போலான்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினா டீ எடுத்து குடிச்சிக்கிட்டு ஸ்டேட்டஸ் ஆகிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருச்சாப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பாவமா மூஞ்சி வச்சுட்டு கேட்பா. அதுக்கு அவன் இது என்ன வகையான வார்த்தை, இது இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இது வந்து செயின்டர்ஸ்ன்றது வந்து புனிதமான பதவி, நீங்க இப்படியெல்லாம் பேச போற அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த போப் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனா மனசுல நினைக்கிட்டு இருப்பார் இவ கூட வந்து நம்ம கடுமையா நடந்துக்கல போறா. இவ வந்து சொர்பல் ஃபேமிலியை சேர்ந்தவோ. அது மட்டும் இல்லாம அவருக்கு நிறைய பாதுகாப்பெல்லாம் இருக்கு. அந்த சொர்பல் ஃபேமிலியை சேர்ந்த டியூக் வந்து கமலியாக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்வான். அந்த அவன்ற பொக்கிஷமே அவகாம். அதுல நம்ம கொஞ்சம் பேசுற வார்த்தையே பார்த்து பேசுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு செயின்டஸை வந்து நாங்க சாய்ஸ் பண்றதே இல்லை. அது வந்து காடெல்லாம் அனுப்பப்படுறவங்க செயின்டஸ் ஆகுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொசிஷன் வந்து உண்மையிலேயே பிளஸ் பண்ணது. அதை வந்து நீங்க மறுக்க முடியாது. இது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஹானர் அப்படின்ற மாதிரி செல்லவும் நம்ம ஹீரோயின் எது மறுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி செல்லுவா. அதை கேட்டு அவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு செயின்டஸ் உங்களோட டியூட்டியை வந்து நீங்க எப்போ தொடர போறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. நம்ம ஹீரோயினா மூஞ்சில அடிக்காம சொல்லிடுவா எனக்கு தேவையில்ல அதெல்லாம் அப்படின்ற மாதிரி. கோப்புற மூஞ்சியே ஒரு மாதிரி மாறுங்க. இருந்தாலும் அந்த ஏன் செயின்டஸ் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இதை நீங்க மறுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அங்க உள்ள ஆக்களா கத்த ஆரம்பிச்சிருவான். சேண்டஸ் இதை நீங்க மறுக்க போற அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு மேல எல்லாரும் கத்த ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோயினா அமைதியா இருப்பா. அவனும்லாம் இந்த டிவைன் பவர் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கீங்கடா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க யூஸ் பண்ணது வந்து உண்மையிலேயே பியூர் டிவைன் பவர். அதை வச்சுட்டு நீங்க சேண்டஸ் ஆக மறுத்தீங்கடா இது என்ன நியாயம் இது அப்படின்ற மாதிரி கேட்பான். ஆனா அந்த போப் மனசுல நினைப்பார் ஓ மறுத்தது நல்லதுதான் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் வெளியில அந்த மனுஷன் அப்படி காட்டிக்கல மாட்டார். நம்ம ஹீரோன் அதெல்லாம் கேட்டு அமைதியா இருப்பா. அப்ப அவனோட சொல்லுவாள் இந்த பொசிஷன் காடால சாய்ஸ் பண்ணப்பட்டதால நீங்க இதை மறுத்தீங்கடா உங்களுக்கு காட் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. அதால இதை மறுக்காம ஏத்துக்கலுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் நீங்க அதெல்லாம் பத்தி கவலைப்படாங்க, காடை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அவனும்லாம்
என்ன அப்படின்ற மாரி பார்ப்போம். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவா, "என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அதான் ரிவல்யூஷன்" அப்படின்ற மாரி. அத கேட்டு அவனுலாம், "மன்னிக்கிறீங்க, என்ன சொன்னீங்க? ரிவல்யூஷனா?" அப்படின்ற மாரி கேட்பாள். நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஆமாம், என்கிட்ட வந்து டிவைன் ரெவல்யூஷன் இருக்கு" அப்படின்ற மாரி. அப்படின்டா வந்து ஒரு சீக்ரெட் ஒண்ண நம்ம ஹீரோயின் சொல்றா. அவனுலாம் ஷாக்கா பார்ப்பாள். கட் பண்ணா சீன் மாறுது. நைட் டைமுக்கு போகுது. நம்ம ஹீரோயின் எழுந்த உடனே நம்மட அரீனா ஆகுல்வஸ் அந்த பேர கேட்டு நம்ம ஹீரோயின் ஷாக்கா இருப்பா. அந்த சீனுக்கு வருது. நம்ம ஹீரோயினா வாய பொளந்துட்டு இருந்தீப்பா. "யூ மீன் அந்த லெஜெண்டரி ஃபிகர் அவவா நீ?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு இருந்தீப்பா. கொஞ்ச நேரம் இரு, அவ வந்து இறந்துட்டாவே. அதுவும் எத்தன வயசு? ஒரு 80 வயசுலலாம் இறந்தா. ஆனா இப்ப எப்படி இவ்வளோ இளமையா இருக்கா? அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பா. மனசுல நினைக்கிற நம்ம ஹீரோயின், "நான் நினைச்சேன்ப்பா, இவ வந்து எந்த வயசுல இருப்பா" அப்புட்ன மாரி. ஆனா இவ வந்து 80 வயசு. இருந்தாலும் அவ பார்க்க கொஞ்சம் யங்கா இருக்கிற மாரி தானே இருக்கு. என்னடா இது? அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப கேட்பா, "உண்மையிலேயே உனக்கு எத்தன வயசு?" அப்புட்ன மாரி கேட்கவும், அரினா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா, "எனக்கா? எனக்கு 79. நீ நம்புவியா?" அப்புட்ன மாரி கேட்பா. நம்ம ஹீரோயினா, "எது 79 அப்புட்ன மாரி உறைஞ்சி வைத்துருவாப்பா எப்புல 79 வயசுல எப்படி இளமையா இருக்கா?" அப்புட்ன மாரி. அப்ப அரினா சொல்றா, "அதுவா காட் சாய்ஸ் பண்ணாக்களுக்கு வந்து வயசெல்லாம் போவாதுப்பா" அப்புட்ன மாரி சொல்லவும் நம்ம ஹீரோயினா, "ஓ! அப்படியா?" அப்புட்ன மாரி சொல்லிப்புட்டு, "அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க?" அப்புட்ன மாரி கேட்பா. அரினா, "ஆமா, அவங்கலாம் நல்லா ஆயிட்டாங்க. என்ட பவர யூஸ் பண்ணிருக்கேன். அதெல்லாம் அவங்கலாம் நல்லா தான் இருப்பாங்க" அப்புட்ன மாரி சொல்லவும், நம்ம ஹீரோயின் அத கேட்டு, அப்பாங்களே கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு" அப்புட்ன மாரி சொல்லுவா. நம்ம ஹீரோயின் கேட்பா, "அவங்களுக்கு அந்த சிலையில இருந்து அவங்க விடுபட்டதும் நல்லதுங்க. இருந்தாலும் அந்த உடம்புல அவங்களுக்கு காயம் ஏதாச்சும் இருக்குமா?" அப்புட்ன மாரி கேட்கவும், "நீ ஏன் அத பத்திலாம் கவலைப்படுற? யூஸ் பண்ண பவர் யார்ரா? பியூர் டிவைன் பவர். அவங்களோட உடம்புல எந்த காயம் இருந்தாலும் அது கியூராவே இருக்கு" அப்புட்ன மாரி அரீனா சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோயின் மனசுல நினைச்சிட்டு இருக்கா, என்ன காயம் கியூர் ஆனாலும் அவங்க அந்த சிலையா மாத்தப்பட்ட அவங்களோட மனசுல இருந்த பயம், அது அவங்களோட மனசையே உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க வாழ்ற காலம் பூரா. இருந்தாலும் அவங்க சாவுறதுக்கு அது எவ்வளவோ மேல் அப்புட்ன மாரி சொல்லி நம்ம ஹீரோயின் நினைக்க பார்க்குறா. இப்ப அவங்கலாம் சந்தோஷமா இருக்காங்களே, அது மட்டும் போதும் அப்புட்ன மாரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்குறா, "அதாங்க அவங்களலாம் காப்பாத்தியாச்சே. உன்ட பிசினஸ் முடிஞ்சுக்கிட்டா நீ கிளம்புறான்னு" அப்புட்ன மாரி அரினாவ பத்தி நம்ம ஹீரோயின் கேட்பா. ஏன்டா கோஸ்ட் எல்லாம் அவங்களோட அவங்களோட விஷயம் முடிஞ்சா மறைஞ்சிருவாங்க. ஆனா இவ மட்டும் மறையாம நம்ம ஹீரோயினோட வந்திப்பா. அத பத்தி நினைச்சு பார்த்துப்புட்டு நம்ம ஹீரோயின் கேட்கவும், "அதுவா, எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு" அப்புட்ன மாரி சொல்றா. "நான் வந்து இறந்துட்டேன். இருந்தாலும் நான் இருக்கும்போது இருந்த அளவுக்கு இந்த டெம்பிள் வந்து அவ்வளோ பியூரா இல்ல. எல்லாம் கேடு கெட்டு போய் கிடக்கு இந்த டெம்பிள் ஃபுல்லா. மேலோட்டமா பார்க்கறதுக்கு தான் இது அழகா இருக்கு இந்த டெம்பிள். ஆனா உள்பக்கம் நிறைய கோளாறான ஆட்கள்லாம் இருக்கான் இந்த டெம்பிள்ல. ரகசியமா வேலை செய்ற அவ்வளோ அவ்வளோ பேரையும் ஒழிச்சுப்புட்டு தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன். அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண போறது நீதான்" அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின பார்த்து சொல்லுவா. நம்ம ஹீரோயினா, "பாப்பா, இவ சொல்றது வந்து வியர்டா இருக்கு. எந்த ஒரு கோஸ்ட் என்கிட்ட வந்து ஆர்டர் குடுத்தாலும் நான் உடனடியா மூஞ்சில அடிச்ச மாரி கேன்சல் பண்ணிட்டு, உனக்கெல்லாம் என்னால உதவல" அப்புட்ன மாரி. ஆனா அந்த அரீனா ஆக்குலஸ் வந்து அவ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அந்த டெம்பிள் தான் வந்து இதுக்கு பின்னால இருக்கு. அதால அந்த டெம்பிள வந்து நானும் தான் பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நானும் ஒத்துக்கொள்றேன் அப்புட்ன மாரி சொல்லுவா. அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து கைய குடுப்பாங்க. அந்த சீன்ல சும்மா பங்கமா இருக்கு. அவங்க 2 பேரும் இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு காட்டுறாங்க. கட் பண்ணா